இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி போன்றது. நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுவே உங்களிடம் திரும்ப வரும். காலம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறது. கர்மாவின் கணக்கு ஒருபோதும் தப்பாது. நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு நிழலாக தொடரும். நீங்கள் செய்த தீமைகள் உங்களை நிழலாக துரத்தும். கர்மா ஒருபோதும் தூங்குவதில்லை. அது சரியான நேரத்திற்காக அமைதியாக காத்திருக்கிறது. மற்றவர்களை ஏமாற்றி நீங்கள் சேர்த்த எதுவும் உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தந்துவிடாது. நீங்கள் விதைத்த வினையை நீங்களே அறுவடை செய்ய வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் நீதி. இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் அநீதி நாளை உங்கள் கதவை தட்டும் ஒரு தண்டனை. காலம் சில நேரம் மௌனமாக இருக்கலாம், ஆனால் அது எதையும் மறப்பதில்லை என்பதை உணருங்கள். பிறர் கண்ணீரில் உங்கள் மாளிகையை கட்டாதீர்கள். கர்மாவின் காற்று பலமாக வீசும்போது அது சரிந்துவிடும். நேர்மையாக இருப்பவர்கள் கலங்க தேவையில்லை. அவர்களுக்கான நன்மைகளை கர்மா பத்திரமாக வைத்திருக்கிறது. துரோகம் செய்பவர்கள் இன்று நிம்மதியாக தெரியலாம், ஆனால் அவர்களின் கணக்கு நேர் செய்யப்படும் நாள் ஒன்று உண்டு. கர்மா என்பது பழி வாங்குதல் அல்ல, அது நீங்கள் செய்த செயல்களுக்கான ஒரு நியாயமான எதிர்வினை. அன்பு காட்டுங்கள், ஏனெனில் நீங்கள் கொடுக்கும் அன்புதான் பன்மடங்காக உங்களிடம் திரும்ப வரும். மற்றவர்கள் உங்களுக்கு செய்த தீமையை எண்ணி வருந்தாதீர்கள். கர்மா அவர்களை சரியாக கவனித்துக் கொள்ளும். நீங்கள் பழிவாங்க துடிக்க தேவையில்லை. காலமே மிக சிறந்த நீதிபதியாக செயல்படும். நன்மையை விதைப்பவன் நன்மையை அறுவடை செய்வான். இதுதான் காலங்காலமாக நடக்கும் யதார்த்தம். உங்கள் கைகள் சுத்தமாக இருந்தால் கர்மாவின் சக்கரம் உங்களை ஒருபோதும் நசுக்காது. ரகசியமாக செய்த தவறுகள் கூட கர்மாவின் வெளிச்சத்தில் ஒரு நாள் பகிரங்கமாகும். நீங்கள் தப்பிக்க 1000 வழிகள் தேடினாலும் உங்கள் செயல்களின் பலனிலிருந்து தப்பிக்க முடியாது. கர்மா என்பது தண்டனை தரும் ஆயுதம் மட்டுமல்ல, அது நல்லவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசும் கூட. கஷ்டப்படும் போது நம்பிக்கையை இழக்காதீர்கள். உங்கள் பொறுமைக்கு கர்மா ஒரு நாள் மகுடம் சூட்டும். இன்று நீங்கள் அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் கர்மா உங்களை விட அதிகாரமிக்கது. மனசாட்சிக்கு விரோதமாக செய்யும் எந்த செயலும் கர்மாவின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. வாய் பேசாத உயிரினங்களுக்கு நீங்கள் செய்யும் கொடுமைக்கு கர்மா மிக கடுமையாக பதிலளிக்கும். செய்த தவறுகளுக்கு வருந்தி திருந்துபவர்களுக்கு கர்மா சில சமயம் கருணை காட்டக்கூடும். ஆனால் ஆணவத்தோடு இருப்பவர்களை கர்மா அதன் காலடியில் ஒரு நாள் பணிய வைக்கும். நீங்கள் வீசிய கல் உங்கள் தலைக்கே திரும்ப வரும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள். உண்மையான நேர்மை என்பது யாருமே பார்க்காத போது நீங்கள் செய்யும் சரியான செயல்கள்தான். ஏழைகளின் கண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை உண்டு. அது கர்மாவை விரைவாக செயல்பட வைக்கும். பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் தங்கள் சந்ததிக்கும் கர்மாவின் சுமையையே விட்டு செல்கிறார்கள். உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, எவருக்கும் உபத்திரவம் செய்யாமல் இருப்பதே மேலானது. கர்மா என்பது ஒரு வங்கி கணக்கு போன்றது. நீங்கள் எதை சேமிக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை ஏமாற்றியதை எண்ணி அழாதீர்கள். அவர்கள் கர்மாவிற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தை எண்ணுங்கள். உங்கள் அமைதிதான் உங்களை ஏமாற்றியவர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை. காலம் ஒருபோதும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அது அரசனையும் ஆண்டியையும் ஒரே நீதியில் அளக்கும். கர்மாவின் சக்கரம் மெதுவாக சுழலலாம், ஆனால் அது மிக நுணுக்கமாக எல்லாவற்றையும் மறைத்துவிடும். நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு கர்மா எப்போதும் ஒரு பாதுகாவலனாகவே இருக்கும். நீங்கள் செய்த ஒரு சிறு உதவி கூட உங்கள் இக்கட்டான காலத்தில் ஒரு பெரிய பலமாக திரும்ப வரும். துரோகம் செய்தவர்கள் எங்கே இருந்தாலும் கர்மாவின் கரங்கள் அவர்களை தேடி கண்டுபிடிக்கும். புன்னகையோடு மற்றவர்களை வீழ்த்துபவர்களுக்கு கர்மா ஒரு நாள் கண்ணீரை பரிசாக தரும். கர்மா ஒருபோதும் தூங்குவதில்லை. அது விழிப்புடன் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருக்கிறது. உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் கர்மாவை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. நேர்மையான பாதையில் நடப்பவர்களுக்கு தடைகள் வரலாம், ஆனால் இறுதி வெற்றி அவர்களுக்கே. காலம் எல்லாவற்றையும் குணமாக்கும், அதே சமயம் எல்லாவற்றையும் சமன்படுத்தும். உங்கள் தர்மமே உங்களை காக்கும் கவசம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக தோண்டும் குழி ஒரு நாள் உங்களுக்காகவே காத்திருக்கும் என்பதை மறக்காதீர்கள். அன்பால் உலகை ஆள்பவர்களுக்கு கர்மா எப்போதும் பேரன்பையே பரிசாக திருப்பிக் கொடுக்கும். பிறர் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவதை விட உங்கள் செயல்களில் தூய்மையை கண்டுபிடியுங்கள். கர்மா என்பது ஒரு நிழல் போன்றது.
நீங்கள் எங்கு ஓடி ஒளிந்தாலும் அது உங்களை பின்தொடரும். பலவீனமானவர்களை நீங்கள் ஒடுக்கும்போது பிரபஞ்சம் உங்கள் பலத்தை ஒரு நாள் பறித்துவிடும். நேர்மை என்பது ஒரு கசப்பான மருந்தாக இருக்கலாம், ஆனால் அதன் பலன் எப்போதும் இனிமையானது. மற்றவர்களின் உழைப்பை சுரண்டி வாழ்பவர்கள் ஒரு நாள் தங்கள் நிம்மதியை முழுவதுமாக இழப்பார்கள். உங்கள் மனசாட்சிதான் கர்மாவின் முதல் குரல். அதற்கு செவிசாய்க்க தவறாதீர்கள். எதை கொடுத்தாலும் அது பன்மடங்காக திரும்ப வரும் என்பது கர்மாவின் மாறாத விதி. துரோகத்தின் சுவையை இன்று ரசிப்பவர்கள் அதன் கசப்பான முடிவை நாளை அனுபவித்தே தீருவார்கள். மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து மகிழுங்கள். அப்போதுதான் உங்கள் வளர்ச்சியும் தடையின்றி தொடரும். நீங்கள் செய்த தான தர்மங்கள் உங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை காக்கும் அரணாக மாறும். பிற ரகசியங்களை வைத்து விளையாடாதீர்கள். உங்கள் ரகசியங்கள் ஒரு நாள் அம்பலமாகலாம். உண்மை ஒருபோதும் உறங்குவதில்லை. அது காலத்தின் கைகளில் எப்போதும் விழிப்புடன் இருக்கும். கோபத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கர்மாவின் கணக்கில் கசப்பான பதிவுகளாக மாறும். பொறுமையோடும் கனிவோடும் இருப்பவர்களுக்கு கர்மா எப்போதும் ஒரு நல்வழி காட்டும். தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் துரோகம் உங்களை தகுதியற்றவராகவே மாற்றிவிடும். அடுத்தவர் கௌரவத்தை சிதைக்காதீர்கள். உங்கள் கௌரவம் தானாகவே ஒரு நாள் சிதைந்துவிடும். மற்றவர்களின் கண்ணீரை துடைப்பவர்களுக்கு கர்மா எப்போதும் புன்னகையையே பரிசளிக்கும். ஆணவம் கொண்ட அரசனை ஆட்டி படைக்கும் வல்லமை கர்மாவின் ஒரு சிறு அசைவிற்கு உண்டு. இன்று நீங்கள் யாருடைய கதவையாவது தர்மத்திற்காக தட்டினால் நாளை அது உங்கள் கதவை தட்டும். ஏமாற்றுபவர்களுக்கு எப்போதும் ஒரு அச்சம் இருக்கும். நேர்மையானவர்களுக்கு எப்போதும் ஒரு துணிச்சல் இருக்கும். யாருக்காகவும் உங்கள் நேர்மையை விட்டு கொடுக்காதீர்கள். அதுவே உங்கள் ஆன்மாவின் பலம். மற்றவர்கள் உங்கள் மீது எரியும் கற்களை கொண்டு உங்கள் வெற்றி கோட்டையை எழுப்புங்கள். அமைதியாக இருங்கள், ஆனால் விழிப்புடன் இருங்கள். கர்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறது. துரோகம் செய்தவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை கர்மாவிடம் விட்டுவிடுங்கள். நல்ல சிந்தனைகளே நல்ல கர்மாவின் ஊற்றுக்கண் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் காட்டும் கருணை ஒரு நாள் உங்களுக்கு பெரும் பாதுகாப்பாக வந்து சேரும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.